லாஸ்ட்டாக நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும் பார்த்தோம். கரெக்டாக மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏ, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏனா என்ன? டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட், அதான் டிஎன்ஏன்னு நம்ம சொல்கிறோம். டிஎன்ஏ எங்கே இருக்குது? நியூக்ளியஸில் இருக்குதா? குரோமோசோமில் இருக்குது. சரியா? அந்த டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளியோடைட். டிஎன்ஏ எதால் ஆனது அப்படின்னு கேட்டால் நியூக்ளியோடைடுகளால் ஆனது. அப்போ டிஎன்ஏ பொறுத்த மட்டும் எந்தெந்த ஆர்கனிசத்தில் எவ்வளவு பேஸ் பேர் இருக்கு, டிஎன்ஏவில் எவ்வளவு நியூக்ளியோடைடுகள் இருக்கு, சரிங்களா? அண்ட் ஹியூமனோடைய டிஎன்ஏவில் டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சரில் என்னென்னலாம் கம்போசிஷன் இருக்கு, சரிங்களா? நியூக்ளியோசைட்னா என்ன, நியூக்ளியோடைட்னா என்ன, எல்லாத்தையும் தான் அதில் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்ஏ இஸ் எ லாங் பாலிமர் ஆஃப் டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட்ஸ். அப்போ டிஎன்ஏ அப்படின்றது எண்ணற்ற டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைடுகளால் ஆனது அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நியூக்ளியோடைட்னா என்ன? நியூக்ளியோடைட்னா என்ன? நியூக்ளியோசைடு பிளஸ் பாஸ்பேட்டா, நைட்ரஜனஸ் பேஸ் பிளஸ் சுகர் பிளஸ் பாஸ்பேட், இது பேர் தான் என்னது? நியூக்ளியோடைடு. அப்ப டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைடுனா அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஆக்சி ரைபோ சுகர் இருக்கும், அவ்வளவுதான். ரைபோ சுகர், டிஆக்சி ரைபோ சுகர் ரெண்டு வித்தியாசம் தான். அப்ப டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைடுனா நைட்ரஜன் ஸ்பேஸ் எது ஒன்றா இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. எக்ஸப்ட் யுராசிலுக்கு தவிர மற்றது எல்லாமே இதுல வந்துடும். இந்த சுகர் வந்து என்ன வந்து எந்த சர்க்கரை வந்துடும்? டிஆக்சி ரைபோ சுகர் வரும். புரியுதா? பிளஸ் பாஸ்பேட் சேர்ந்தா அதுக்கு பேரு டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைடு. சரியா? ஜஸ்ட் ரைபோ நியூக்ளியோடைடுன்னு சொல்றாங்க. அப்படின்னா ரைபோ நியூக்ளியோடைடுனா நைட்ரஜன் பேஸ் ரைபோ சுகர் இருக்கணும், பிளஸ் பாஸ்பேட் வந்தா அதுக்கு பேரு ரைபோ நியூக்ளியோடைடு. அப்ப ஆர்என்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் ரைபோ நியூக்ளியோடைட்ஸ் சொல்லலாம். அப்ப டிஎன்ஏ மேட் அப் ஆஃப் டிஆக்சி ரைபோ நியூக்ளியோடைட்ஸ். புரியுதா? வித்தியாசம் என்னன்னா இதான் புரியுது. அப்ப இதுல இருக்கும் நியூக்ளியோடைடுகள். புரியுதா? அடினைன்னா இங்க சர்க்கரை பிளஸ் பாஸ்பேட் வந்துடும். அதே மாதிரி தைமின்னா சுகர் பிளஸ் பாஸ்பேட் வந்துடும். அப்ப இந்த மாதிரியான நிறைய நியூக்ளியோடைடு பாலிமரால் ஆனது தான் என்னது? டிஎன்ஏ அப்படின்றாங்க. The length of DNA is usually defined as number of nucleotides or a pair of nucleotides referred to as base pairs present in it. அப்ப டிஎன்ஏ உடைய நீளம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளவு நியூக்ளியோடைடுகள் இருக்கு அதை பொறுத்து, அல்லது எத்தனை பேஸ் பேர் அதாவது கார இணைகள் இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் நம்ம எதை கால்குலேட் பண்ண முடியும்? லென்த் ஆஃப் த டிஎன்ஏ. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு நியூக்ளியோடைடுன்றது நான் இப்படி போட்டுட்டேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்தையும் நான் எடுத்துக்கிறேன். அடினைன் தைமின் இருக்கு, அடினைன் தைமின் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடினைன் அண்ட் தைமின் நடுவில் என்ன பாண்ட் இருக்கும்? என்ன பாண்டு? ஹைட்ரஜன் பாண்ட், டபுள் பாண்ட் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். கரெக்ட் தானே? ரைட். இப்போ தைமின் பிளஸ் சுகர் வருமா, பிளஸ் பாஸ்பேட். புரியுதா? அப்ப இது நீ என்னன்னு சொல்லுவ? அது நீ என்னன்னு சொல்லுவ? என்னது? நியூக்ளியோடைடு. அதே மாதிரி இங்க யார் இருக்கா? அடினைன் பிளஸ் சுகர் பிளஸ் பாஸ்பேட், இது என்னன்னு சொல்லுவ? நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவ. அதான் இங்க இருக்குது. புரிஞ்சுக்கோ. அப்ப நீங்க லென்த் டிஎன்ஏ உடைய நீளத்தை கால்குலேட் பண்ணணும்னா எவ்வளவு நியூக்ளியோடைடுகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா how many base pairs இருக்குது, எத்தனை கார இணைகள் இருக்கு. இப்ப நீங்க யோசித்து பாரு, இது ஒரு நைட்ரஜன் பேஸ், இது ஒரு நைட்ரஜன் பேஸ், கரெக்டா? இது ஒரு நைட்ரஜன் காரம், இது ஒரு நைட்ரஜன் காரம், இது ரெண்டும் சேர்ந்தா ஒரு பேர்னு சொல்லலாமா? ஒரு ஜோடின்னு சொல்லலாமா? அப்ப ஒரு நியூக்ளியோடைடும் இன்னொரு நியூக்ளியோடைடும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஒரு பேஸ் பேர், ஒரு கார இணை. புரியும் நினைக்கிறேன். அடினைன்ன்றது ஒரு காரம், நைட்ரஜன் பேஸ். தைமின்ன்றது இன்னொரு காரம், அது ஒரு பேஸ். சரியா? இந்த ரெண்டு பேஸும் ஜஸ்ட் நீங்க இதை மட்டும் ஒரு பேஸ் பேர்னு சொல்லிட்டு கூடாது. இங்க சுகர் இருக்கணும் பிளஸ் பாஸ்பேட் இருக்கணும். அப்ப இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு, இதுக்கு பேர் தான் ஒரு பேஸ் பேர். புரியுதா? அப்ப நீங்க என்ன எப்படி கால்குலேட் பண்ணலாம்? the length of the DNA எத்தனை பேஸ் பேர் இருக்குது அப்படின்றத வச்சு நீங்க என்ன பண்ணலாம்?
கால்குலேட் பண்ண முடியுமா முடியாதா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு பிச்சுன்னு சொல்லுவாங்க, இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு திருப்பம், ஒரு பிச்சுன்னு சொல்லுவோம். இப்போ எத்தனை பேஸ் பேர் இருக்கும்? 10 பேஸ் பேர் இருக்கும். இதெல்லாம் முன்னாடி படிச்ச விஷயங்கள் தான் திருப்பி ரீகால் பண்றோம். ஓகேவா? அப்ப டிஎன்ஏவோட நீளத்தை நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைடு ஆர் பேர் ஆஃப் நியூக்ளியோடைடு தான் நீங்க என்னன்னு சொல்றீங்க? பேஸ் பேர்னு சொல்றோம். அல்லது ஒரு ஜோடி நியூக்ளியோடைடு, அதை வச்சு நீங்க என்ன கால்குலேட் பண்ணலாம்? அதோட லென்த்தை கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட், திஸ் ஆல்சோ இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் an ஆர்கனிசம். அதாவது இந்த லென்த் வந்து எல்லா ஆர்கனிசத்துக்கும் ஒரே மாதிரியா இருக்கும்னு நீங்க சொல்ல முடியாது. சரியா? 2 மீட்டர் இருக்கலாம், 2.2 இருக்கு சொல்லுவாங்க. சரியா? 5 மீட்டரு, 3 மீட்டரு அல்லது 1 மீட்டரு, அதை விட கம்மியா கூட இருந்துட்டு போகலாம். அப்ப டிஎன்ஏ உடைய நீளம் வந்து டிபெண்ட் அப்பான் ஆர்கனிசம், எந்த உயிரினத்துல இருக்கு அதை பொறுத்து நீங்க சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பாக்டீரியோஃபேஜ், இது நமக்கு ஆல்ரெடி தெரியுமே. பாக்டீரியோஃபேஜ்னா என்னது? பாக்டீரியாவை கில் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ். ஸோ அதுல lambda 174 as 5386 நியூக்ளியோடைடு. அதுல எவ்வளவு நியூக்ளியோடைடு இருக்குமா? 5386 நியூக்ளியோடைடுகளால் ஆனது lambda 174 பாக்டீரியோஃபேஜ். புரியுதா? அதே மாதிரி பாக்டீரியோஃபேஜ் lambda as அடுத்தது 48502 பேஸ் பேர்ஸ். இதுல பாக்டீரியோஃபேஜ் lambdaல எவ்வளவு இருக்குது? 48502 கார இணைகள் இருக்கு. அப்படின்னா எவ்வளவு இருக்குன்னு யோசித்து பார்த்துக்கோ. சரிங்களா? அதே மாதிரி ஈகோலை as 4.6 into 10 to the power of 6 பேஸ் பேர். ஈகோலைன்றது ஒரு பாக்டீரியா. அதுல எவ்வளவு கார இணைகள் இருக்கு? 4.6 into 10⁶ பேஸ் பேர் இருக்கு. சரிங்களா? and applied content of human DNA 3.3 into 10 to the power of 9 பேஸ் பேர். applied contentனா ஒற்றை முறை டிஎன்ஏன்னு சொல்லலாம். இது டபுள் டிப்ளாய்டு கேட்டாங்கன்னா 6.6 into, புரியுதுங்களா? ஓகே, இது எப்படி ஒன்னாலும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். இதுல நீங்க ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. சரிங்களா? அப்ப இப்படி கேட்கலாம்னு வச்சுக்கோ. இப்ப பாக்டீரியோஃபேஜ் லாம்டாவில் 48502 பேஸ் பேர் இருக்கு. 48502 பேஸ் பேர் இருக்குது எனில் எத்தனை நியூக்ளியோடைடு இருக்கும்? How many nucleotides are present in bacteriophage lambda? போட்டு சொல்லு. not 4. நீ சொல்லு, நீ சொல்லு. 2650. வரும், நல்லா வரும். ஒரு பேஸ் பேர்ல 2 நியூக்ளியோடைடு இருக்கும். அப்ப 48502 into 2. சொல்லுங்க ஆன்சர் என்ன ராஜா? 24000. எப்படி 24000 சொல்லு? போட்டு மண்டையை போட்டு கழிச்சு சொல்லுப்பா. டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? இது ஒரு கார இணை ராஜா, ஒரு கார இணை 48000. இப்போ ஒண்ணு இப்படி வச்சுக்கோ, 10 பேஸ் பேர் இருக்கு. 10 பேஸ் பேர் இருக்கு. அப்ப எத்தனை நியூக்ளியோடைடு இருக்கும்? ஒரு பேஸ் பேருக்கு 2 நியூக்ளியோடைடு. அப்ப நீ எப்படி டிவைட் பண்ணி சொல்ற எனக்கு சொல்லு. டிவைட் பண்ணா என்ன வரும்? 5 தான் வரும். 5 நியூக்ளியோடைடு தான் இருக்கா? 96097 டபுளா போட்ட 97. நீ என்ன சொன்ன? 2000 இல்ல சொல்லுமா? கரெக்ட் தான் இது. 2000. நீ சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நீ சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நியூக்ளியோடைடு நான் சொல்றேன்னு வச்சுக்கோ. இப்ப இதுக்கு நீ கால்குலேட் பண்ணி சொல்லு. 5386 வந்து ஆல்பா 174ல இருக்குது. How many base pair சொல்லு பார்க்கலாம். போட்டு சொல்லு. 5386 நியூக்ளியோடைடு இருக்குன்னா எத்தனை பேஸ் பேர் வரும்? புரியுதா உங்களுக்கு? எப்படி போடுறான்னு புரியுதா இல்லையாப்பா? நியூக்ளியோடைடு கொடுத்துட்டு பேஸ் பேரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்
டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஒரு பேஸ் பேர்ல 2 நியூக்ளியோடைடு இருக்குன்னு அர்த்தம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ் பேர் கொடுத்துருக்காங்க. அப்ப நியூக்ளியோடைடுன்னு கேட்டாங்கன்னா டபுளா போட்டு காமிச்சிரும். புரியல? கரெக்டா புரியலன்னு தான் சொல்லுவேன். இப்படி இருக்கு. இங்க ஒரு பேஸ் பேர் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஜஸ்ட் இதை மட்டும் நான் கால்குலேட் பண்ணிக்கோ. 10 பேஸ் பேர் இருக்கு. சரியா? ஒரு பேஸ் பேர்ன்றது என்ன? 2 நியூக்ளியோடைடு. சரியா? அப்போ ஒரு பேஸ் பேர்ல எத்தனை நியூக்ளியோடைடு இருக்கு? 2 நியூக்ளியோடைடு இருக்கு. 10 பேஸ் பேர்ல எத்தனை நியூக்ளியோடைடு இருக்கும்? 20 பேஸ் பேர், சாரி 20 நியூக்ளியோடைடு இருக்கும். புரியுதா? 20 நியூக்ளியோடைடுல எத்தனை பேஸ் பேர் இருக்கும்? 20 நியூக்ளியோடைடு சேர்ந்து எத்தனை பேஸ் பேரை உருவாக்கும்? 10 உருவாக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். இதை தான் அங்க எப்படி வேணாலும் கால்குலேட் பண்ணி கேட்கலாம். புரியுதா? அப்ப பேசிக்கா எத்தனை பேஸ் பேர்? ஒரு பேஸ் பேர்ல 2 நியூக்ளியோடைடு இருக்குது, அவ்வளவுதான். 2 நியூக்ளியோடைடு சேர்ந்தது ஒரு பேஸ் பேர். இதான் இதை வச்சு நீங்க எப்படி ஒன்னாலும் கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கணும். புரியுதா? புரிஞ்சுச்சா இல்லையா? சப்போஸ் உங்களை கொஸ்டின்ஸை வேற மாதிரி கேட்கணும், கொஞ்சம் சுத்தி வளைச்சு கேட்கணும்னா இது மட்டும் தான் பாசிபிள், பார்த்துக்கோ. நெக்ஸ்ட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிநியூக்ளியோடைடு செயின். சரியா? அப்ப பாலிநியூக்ளியோடைடுனா என்ன? பல நியூக்ளியோடைடுகள் சேர்ந்தது. பல நியூக்ளியோடைடுகள் சேர்ந்ததை நமக்கு என்ன ஸ்ட்ரக்சரை கொடுக்கும்? டிஎன்ஏ. அப்ப என்ன சொல்றாங்கன்னா டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சரை தான் அவங்க மாத்தி சொல்றாங்க. என்னன்னு? பாலிநியூக்ளியோடைடு செயின்னு சொல்றாங்க. பாலிநியூக்ளியோடைடு செயின் சொல்றாங்க. ஓகே, let us recapitulate the chemical structure of polynucleotide chain, that is DNA or RNA. அப்ப பாலிநியூக்ளியோடைடு செயின்ல எதுவும் வரலாம். டிஎன்ஏவும் இருக்கலாம், ஆர்என்ஏவும் இருக்கலாம். டிஆக்சி ரைபோ அப்படின்னு வந்தா அது டிஎன்ஏவை குறிக்கணும். ரைபோ நியூக்ளியோடைடை பத்தி சொன்னாங்கன்னா ஆர்என்ஏவை குறிக்கணும். அப்ப இது எல்லாமே பல நியூக்ளியோடைடுகள் சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். A nucleotide has 3 components. இது ஏற்கனவே படிச்ச விஷயத்தை தான் திருப்பி ரீகால் பண்றாங்க. ஒரு நைட்ரஜனஸ் பேஸ், a pentose sugar, ribose in case of RNA and deoxyribose in case for DNA, and a phosphate group. இன்னொன்று வந்து என்னது? பாஸ்பேட் குரூப். இது மூணும் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது? ஒரு நியூக்ளியோடைடுன்னு சொல்றோம். சரிங்களா? நைட்ரஜனஸ் பேஸ், நைட்ரஜன் காரங்கள் என்னென்னலாம் இருக்கலாம்? அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின், யுராசில். இதான் நைட்ரஜனஸ் பேஸ். ரைட்டா? இன்னொன்று என்ன சொல்றாங்க? இன்னொரு காம்பவுண்ட் என்னது? சுகர், சர்க்கரை மூலக்கூறு என்னெல்லாம் இருக்கலாம்? ஒன்று டிஆக்சி ரைபோ சுகரா இருக்கலாம், அல்லது ரைபோ சுகரா இருக்கலாம். மூணாவது மாலிகுல் என்னது? பாஸ்பேட். எல்லாத்துக்கும் காமன், அவ்வளவுதான். சரி, இந்த மூணும் சேர்ந்தது தான் என்னது? ஒரு நியூக்ளியோடைடு. ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லலாம். There are 2 types of nitrogen bases. சார், நைட்ரஜன் காரங்களை நம்ம 2 வகையா பிரிக்கிறோம். ஒன்னு பியூரின், இன்னொன்னு பைரிமிடின். சரி, பியூரின் காரங்கள், இன்னொன்னு பிரிமிடின் காரங்கள். இது எல்லாமே பேசிக். பியூரினை பொறுத்த மட்டும் அடினைனும் குவானைனும் வரும். பிரிமிடினை பொறுத்த மட்டும் சைட்டோசின், தயமின் எங்க வரும்? டிஎன்ஏக்கு வரும். ஆர்என்ஏனா யுராசில் வரும். சரியா? காமனா நீட் கொஸ்டின் என்னன்னா, டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் பொதுவா வரக்கூடிய நைட்ரஜன் பேசஸ் என்ன? டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் காமனா வரக்கூடியது சொல்லுங்க பார்க்கலாம். அடினைன், குவானைன், அவ்வளவுதான், வேற எதுவும் வராது. சி, டிஎன்ஏவா இருந்தா தைமின், ஆர்என்ஏவா இருந்தா அவ்வளவுதான். ரெண்டுத்துக்கும் பொதுவா வர்றது. அப்ப இப்படி வேற மாதிரி கேட்கலாம். டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும் பொதுவான பியூரின் எது? அடினைன், குவானைன் தான். வேற மாற்றம் கிடையாது. டிஎன்ஏ இருந்தாலும் அடினைன் குவானைன் தான் வரும், ஆர்என்ஏ இருந்தாலும் அடினைன் குவானைன் தான் வரும். அதே மாதிரி பைரிமிடின்ல காமனானது எது? சைட்டோசின். டிஎன்ஏவும் சைட்டோசின் தான், ஆர்என்ஏவும் சைட்டோசின் தான். எக்ஸப்ட் டிஎன்ஏனா தைமின், ஆர்என்ஏனா யுராசில். டிடி எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் வித்தியாசம் நைட்ரஜன் பேஸை பொறுத்த மட்டும். ஓகே, சைட்டோசின் இஸ் காமன் ஃபார் போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. அப்ப பைரிமிடின்ல சைட்டோசின்ன்றது டிஎன்ஏவுக்கும் பொது, ஆர்என்ஏவுக்கும் பொது. அண்ட் தைமின் இஸ் பிரசன்ட் இன் டிஎன்ஏ, யுராசில் இஸ் பிரசன்ட் ஆர்என்ஏ. புரியுதா? தைமின் டிஎன்ஏவில் வரும், ஆர்என்ஏ வரும்போது அந்த தைமினுக்கு பதிலாக என்ன போடணும்? யுராசில் போடணும். தைமினோட இடத்துல தான். அப்ப நீங்க இந்த சர்காப் விதின்னு நம்ம படிக்கிறோம். அடினைன் ஆல்வேஸ் பேர்ஸ் வித்
thymine. Guanine always pairs with cytosine. Suppose RNA வாக இருந்தா அடினைன் யுராசில் வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். புரியுதா? சரி. Next. A nitrogenous base is linked to the OH of first carbon pentose sugar through a N-glycosidic linkage to form nucleoside. அப்படின்னா என்ன சார்? இந்த இடத்துல கவனி. A nitrogenous base, for example, nitrogenous base, for example, adenine ஒரு நைட்ரஜன் கார்பன். ஓகே, நைட்ரஜன் பேஸ் எது கூட லிங்க் ஆகுது? பென்டோஸ் சுகரோடைய ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH தொகுதி இருக்கு. பென்டோஸ் சுகர் நமக்கு தெரியும், இப்படிதானே இருக்கும் பென்டோஸ் சுகர். எஸ், பென்டோஸ் சுகர் எனக்கு தெரியலன்னா நீங்க சொல்லி கொடு. ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், இதானப்பா, இதான பென்டோஸ் சுகர். இப்போ என்ன சொல்றாங்க, இதான் ஃபர்ஸ்ட் கார்பன். இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல எந்த தொகுதி இருக்கு? OH தொகுதியோட எது இணையுது? அடினைன் இணையுது. அடினைன் மீன்ஸ் ஏதோ ஒரு நைட்ரஜன் பேஸ் இணையுது. அதுக்கு பேரு நீங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னது? நியூக்ளியோசைடு. இத நீ இன்னும் தெளிவா பார்க்கணும், இத படத்துல கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் காமிக்கிறேன். சரி, இந்த படத்தை பாரு. இது வந்து இது என்னது? இது இது என்னது? இது என்ன சுகர்? இது ரிபோஸ் சுகர். ரிபோஸ் சுகரா டிஆக்சி ரிபோஸ் சுகரா? ரிபோஸ் சுகர். ஆக்சிஜன் இல்லைன்னா சரி, ஓகே. இப்ப இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், கரெக்டா? இதான் பென்டோஸ் சுகர். அப்ப இந்த பென்டோஸ் சர்க்கரையில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பென்டோஸ் சுகர்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல இதான OH தொகுதி, இதான OH தொகுதி இருக்கும். இந்த OH தொகுதியோட எது ஜாயிண்ட் ஆகுது? நைட்ரஜனஸ் பேஸ் ஜாயிண்ட் ஆகுது. இட் மீன்ஸ் ஏதோ ஒரு அடினைன் இங்க ஜாயிண்ட் ஆகுதுன்னா இங்க என்ன பாண்ட் இருக்குன்றாங்க? N கிளைகோசைடிக் பாண்ட். புரியுதா? அப்ப சிம்பிளா சொல்ல போனா ஒரு நைட்ரஜனஸ் பேஸும் ஒரு சுகரும் சேர்ந்தா அதுக்கு பேரு நியூக்ளியோசைடு. என்ன பாண்ட் இருக்குது? கிளைகோசைடிக் பாண்ட். அந்த பாயிண்ட தான் உனக்கு என்ன கொடுத்துருக்கான்? டீடைலா கொடுத்துருக்கான். வேற எங்க, வேற ஏதாவது படம் நல்லா இருக்கா பாக்குறேன். இங்க பாரு. இதுல கூட பாரு, இதுல பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். இங்க பாரு, இந்த படத்தை பாரு. நைட்ரஜன் பேஸ், இதான் நைட்ரஜன் பேஸ் அடினைன் பிளஸ் சுகர். இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன். ஃபர்ஸ்ட் கார்பன்ல OH தொகுதியோட என்ன இருக்கு? இது இணைஞ்சிருக்குது. இந்த பாண்டுக்கு பேர் தான் என்னது? N கிளைகோசைடிக் பாண்ட். நீங்க எந்த இதுல பாத்தீங்கன்னாலும் தெரியும். இது வந்து RNA உடைய ஸ்ட்ரக்சரு. இது ரிபோஸ் சுகரு, சரிங்களா? ரிபோஸ் சுகர்ல இங்க OH வருமா? ரிபோஸ் சுகர் OH வரும். ஓகே, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கார்பன், இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல யுராசில் இணைஞ்சிருக்கு. இதுக்கு பேரு நியூக்ளியோசைடு. இங்க என்ன பாண்ட் இருக்கும்? N கிளைகோசைடிக் பாண்ட் இருக்கும். புரியுதா? இதான் அந்த பாயிண்ட்டுக்கான அர்த்தம்.
ஓகே நெக்ஸ்ட் n glycoside to form nucleoside such as adenosine or deoxyadenosine அப்படினா என்ன அர்த்தம் இப்ப இங்க பாருங்க கிளைகோசைடிக் பாண்டால நமக்கு என்ன உருவாகுது நியூக்ளியோசைடு உருவாகுது சரிங்களா அப்ப அடினோசின் அப்படின்றது என்ன டிஆக்சிஅடினோசின்ன்றது என்ன அடினைன் என்றது நைட்ரஜன் பேஸ் பிளஸ் ஒரு சுகர் சேர்ந்தா அதுக்கு பேரு அடினோசினா டிஆக்சிஅடினோசினா அடினோசின் எங்க வரும் டிஆக்சிஅடினோசின் எங்க வரும் அடினைன் என்றது ரைபோ சுகரோடு சேர்ந்தா அடினோசின் அடினைன்ன்றது டிஆக்சி ரைபோ சுகரோடு சேர்ந்தா டிஆக்சி அடினோசின் இது ஆர்என்ஏவுக்கு அது டிஎன்ஏவுக்கு புரியுதா அப்ப அடினோசின் டிஆக்சி அடினோசின் அதெல்லாம் எக்ஸாம்பிள் எதுக்குன்னா நியூக்ளியோசைடுக்கு எக்ஸாம்பிள் சரிங்களா அடுத்தது குவானோசின்னா குவானைன் பிளஸ் சுகர் ரிபோ சுகர் சேர்ந்தா அதுக்கு பேரு குவானோசின் நம்ம என்ன சொல்றோம் ஒரு நியூக்ளியோசைடுன்னு சொல்றோம் அது பேர் குவானோசின் அல்லது இது வேற மாதிரி எப்படி சொல்லலாம் டிஆக்சி குவானோசின் அப்ப என்ன அர்த்தம் இந்த சுகர்லயே என்ன வந்துரும் டிஆக்சி ரைபோ சுகர் வந்தா அதுக்கு பேரு டிஆக்சி குவானோசின் ஓகேவா அதே மாதிரி சைட்டிடின் சைட்டோசின் பிளஸ் ரிபோ சுகர் சேர்ந்தா சைட்டிடின் சைட்டோசின் பிளஸ் டிஆக்சி ரைபோ சுகர் சேர்ந்தா டிஆக்சி சைட்டிடின் சரிங்களா அப்ப உங்களுக்கு நியூக்ளியோசைடுன்றது ஆர்என்ஏவை பொறுத்ததா டிஎன்ஏவை பொறுத்ததான்றது நமக்கு முக்கியம் அதே மாதிரி யுரிடின் அப்படின்றது யுராசில் பிளஸ் ரைபோ சுகர் சேர்ந்தா யுரிடின் அல்லது டிஆக்சி தைமிடின் இந்த இடத்துல 100% ஞாபகம் வச்சுக்கோ யுரிடினுக்கு ஆப்போசிட் டிஆக்சி யுரிடின் போட்டுறாத டிஆக்சி தைமிடின் ஏன் யுராசிலுக்கு பதிலா அந்த இடத்துல எந்த நைட்ரஜன் பேஸ் தான் இணையும் தைமின் தான் இணையும் அதனால நீ என்ன சொல்லணும் டிஆக்சி தைமிடின் இது எல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள்னா நியூக்ளியோசைடுக்கு எக்ஸாம்பிள் புரியுதா ரைட் இது எல்லாமே மாலிகுலார் பயோ மாலிகுல்ஸ் டச் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க பாரு when a phosphate group is linked to OH of fifth carbon of a nucleoside through phosphoester linkage a corresponding nucleotide or deoxynucleotide depending upon the type of sugar present is formed அப்ப என்ன சொல்றாங்க அதே இந்த படத்துக்கே வா இந்த படத்துல பாரு ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன் தேர்ட் கார்பன் ஃபோர்த் கார்பன் ஃபிஃப்த் கார்பன் கரெக்டா அப்ப இந்த ஃபிஃப்த் கார்பன்ல எது வந்து இணையுது பாஸ்பேட் குரூப் வந்து இணையுது சரிங்களா அப்ப இந்த ஃபிஃப்த் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு பாண்ட் வரும் இந்த பாண்டுக்கு பேர் தான் என்ன பாண்டு பாஸ்போ எஸ்டர் பாண்ட் பாஸ்போ எஸ்டர் பாண்ட் புரியுதா இப்ப நைட்ரஜனஸ் பேஸுக்கும் சுகருக்கும் நடுவுல ஒரு பாண்டு பார்த்தோம் அது என் கிளைகோசைடிக் பாண்ட் சரியா அதுவே சுகருக்கும் பிளஸ் பாஸ்பேட்டுக்கு நடுவுல ஒரு பாண்ட் இருக்கும் அதுக்கு பேரு பாஸ்போ எஸ்டர் பாண்ட் சரிங்களா அப்ப இந்த இடத்துல பாருங்க இது ஃபிஃப்த் கார்பன்ல மேல யூசுவலா என்ன இருந்திருக்கும் OH தொகுதி இருந்திருக்கும் அந்த இடத்துல தான் எது இணையுது பாஸ்பேட் இணையுது வித் ஹெல்ப் ஆஃப் பாஸ்போ எஸ்டர் பாண்ட் புரியுதா இது வேற ஏதாவது இதுல படம் இருக்கா பாத்துக்கோ அத இங்க 5th பொசிஷன் இதுல காமிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நைட்ரஜன் பேசஸ் உடைய ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோ சரி இது படமும் இருக்கு பாரு so through இது பார்த்துட்டோம் இங்க பாரு OH of 5th carbon of a nucleoside through phosphoester linkage a corresponding nucleotide or deoxynucleotide depending upon the sugar present is formed அப்ப ஒரு நியூக்ளியோடைடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நைட்ரஜன் பேஸும் பிளஸ் சுகரும் எந்த பாண்டு என் கிளைகோசைடிக் பாண்ட் சரியா சுகரும் பிளஸ் பாஸ்பேட்டும் பாஸ்போஎஸ்டர் பாண்ட் சரியா ரெண்டு நைட்ரஜன் பேஸுக்கு நடுவுல ஹைட்ரஜன் பாண்ட் இது வரைக்கும் 3 பாண்டை பத்தி நம்ம பார்த்திருக்கோம் இன்னும் இருக்கிறத பார்க்கலாம் 2 nucleotides are linked through 3,5th phosphodiester linkage to form a dinucleotide ரெண்டு நியூக்ளியோடைடை எப்போ ஃபார்ம் பண்ணுது சரியா மேல ஒரு நியூக்ளியோடைடு வருது கீழே ஒரு நியூக்ளியோடைடு வருதும் இந்த ரெண்டு நியூக்ளியோடைடும் ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பாண்ட் வருது அப்படின்னா
பாஸ்போ டை எஸ்டர் பாண்ட். ஏற்கனவே வெறும் பாஸ்போ எஸ்டர் பாண்ட் படிச்சிருப்போம். இங்க பாஸ்போ டை எஸ்டர் பாண்ட். அது எப்படி இங்க பாரு. இதுல அவங்க இதுல கிளியரா இருக்காது. இந்த படத்துக்கு பாரு. இத கவனி, இந்த படத்தை பாரு. இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் மட்டும்தான், இது சிங்கிள் ஸ்டாண்ட் மட்டும்தான் இருக்குது. இது என்னது? தைமின் நைட்ரஜனஸ் பேஸ். நைட்ரஜன் பேஸா? கரெக்ட். இது சுகர். என்ன சுகர்? டிஆக்சி. ஏன்னா இங்க ஆக்சிஜன் இல்ல அப்படின்னா டிஎன்ஏல வர்றதுதான். ரைட். இங்க என்ன இருக்கு? பாஸ்பேட் இருக்கு. இப்ப நீ யோசித்து பாரு, நம்ம என்ன சொன்னோம்? நைட்ரஜனஸ் பேஸுக்கும் சுகருக்கும் நடுவுல ஒரு பாண்ட் இருக்கு. அந்த பாண்ட் பேரு என் கிளைகோசைடிக் பாண்ட். ஃபர்ஸ்ட் பாண்ட். ஓகேவா? சரியா? ரெண்டாவது என்ன பாண்ட் பார்த்தோம்? இந்த நைட்ரஜனஸ் பேஸ் இங்க முடிஞ்சிச்சு. இது வந்து ரைபோஸ் சாரி டிஆக்சி ரைபோஸ் சுகருக்கும் பாஸ்பேட்டுக்கும் 5th பொசிஷன்ல, அதாவது 5வது கார்பன்ல OH தொகுதி இருக்கிற இடத்துல ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த பாண்டுக்கு பேர் என்னது? புரியுதா? 2 பாண்ட். ஓகேவா? இப்ப பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட்ன்றது என்னன்னா, இது ஒரு நியூக்ளியோடைடு. புரியுதா? இது ஒரு நியூக்ளியோடைடு. அதே மாதிரி இது ஒரு நியூக்ளியோடைடா? ஒன்னு. கரெக்டா? இப்படி இது ஒரு நியூக்ளியோடைடா? இங்க பாருப்பா, இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு. சரிங்களா? இந்த இடத்துல இங்க பொசிஷன் பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த். ஓகே. இங்கேயும் அதே மாதிரி பொசிஷன் போடு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த், ஃபிஃப்த். இப்போ இந்த பாஸ்பேட் இருக்குல்ல, 2 நியூக்ளியோடைடு நடுவுல இந்த பாஸ்பேட் இங்க எத்தனாவது பொசிஷன்ல ஜாயிண்ட் ஆச்சு? 5th கார்பன்ல. இங்க 3rd கார்பன்ல. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? 3' 5' எழுதலாமா? இப்ப 3' 3' 5' நம்ம எழுதுறோம்ல டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சர்ல. அப்ப என்ன அர்த்தம்னா, மேல இருக்கிற அந்த பாஸ்பேட் 3வது கார்பன்ல இணைஞ்சிருக்குது. இந்த இடத்துல எத்தனாவது கார்பன்ல? சாரி இங்க பாரு. எத்தனாவது கார்பன்ல இணைஞ்சிருக்குது? 3வது கார்பன்ல இணைஞ்சிருக்கு. கீழே 5th கார்பன்ல இணைஞ்சிருக்குது. சாரி, இங்க ஒரு பாஸ்போ எஸ்டர் பாண்ட் இருக்கா? அதே மாதிரி இங்க ஒரு பாஸ்போ எஸ்டர் பாண்ட் வருமா? வராதா? அப்ப 2 பாஸ்போ எஸ்டர் பாண்டையும் சேர்த்தா பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். இது இன்னும் புரியலன்னா இன்னும் வாட்டி வரேன். இப்போ நைட்ரஜன் பேஸும் ஒரு சுகர். சரி, அது டிஆக்சி ரைபோ சுகரோ அது ஏதோ ஒன்று வச்சுக்கோ, ரைபோ சுகரோ வச்சுக்கோ. இதுக்கு பேர் என்ன சொன்ன? இதுக்கு பேர் என்னது? நியூக்ளியோசைடு. அப்ப நியூக்ளியோசைடு எந்த பாண்டால இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா என் கிளைகோசைடிக் பாண்ட். புரியுதா? ரைட். அடுத்தது ஒரு நியூக்ளியோடைடு ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வரணும்? பாஸ்பேட் அடிஷனல் ஆகணும். சரியா? அந்த பாஸ்பேட் கவனிச்சுக்கோ, 3வது கார்பனா 5வது கார்பனான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல பாஸ்பேட் இருக்கு, 5வது கார்பன்ல இணைஞ்சிருக்குது. இங்க என்ன பாண்ட் வரும்? பாஸ்போ எஸ்டர் பாண்ட். புரியுதா? அப்ப நீ யோசித்து பாரு, இது ஒரு நான் நியூக்ளியோடைடு நான் சொல்லிட்டேன். 2வது ஒரு நியூக்ளியோடைடு வருமா? 2வது நியூக்ளியோடைடு வருதுன்னா இங்க ஒரு பாஸ்பேட் இருக்குமா? சரியா? அப்ப இந்த பாஸ்பேட் எந்த இடத்துல இணைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? 3rd பொசிஷன்ல இணையும். சரியா? 3rd பொசிஷன் இருந்தா இங்க ஒரு யார் வரணும்? இது கூட வேற என்ன பைண்ட் ஆகணும்? நைட்ரஜன் பேஸ் சாரி சுகர் வரணுமா இல்லையா?
சரி நான் சிம்பிளா போட்டேன். ஒரு சக்கரை வருமா இல்லையா? இப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன், ஃபிஃப்த் பொசிஷன். அப்ப இந்த பாஸ்பேட் எந்த பொசிஷன்ல இணையும்னு நினைக்கிறீங்க? ஃபிஃப்த் கார்பனோட தான் இணையும். புரியுதா? இது ஒரு நியூக்ளியோடைடு ராஜா, இது ஒரு நியூக்ளியோடைடு. அப்ப இந்த இடத்துல தேர்ட் கார்பன், இந்த இடத்துல ஃபிஃப்த் கார்பன். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மேல ஃபிஃப்த் கார்பன்னா கீழே தேர்ட் கார்பன். அப்ப இங்க ஒரு இந்த பாண்டோட பேரு என்ன? பாஸ்போ எஸ்டர் பாண்ட். இந்த பாண்டோட பேரு என்ன? சார் இந்த மாதிரி ஒரு நியூக்ளியோடைடு பேர் அப்படி வச்சுக்கோ. ரெண்டு நியூக்ளியோடைடு பேர் தான் என்னன்னா டை நியூக்ளியோடைடு. புரியுதா? இது ஒரு நியூக்ளியோடைடா ராஜா, இங்க ஒரு நைட்ரஜன் பேஸ் வச்சுக்கோ. இது ஒரு நியூக்ளியோடைடு, இது ஒரு நியூக்ளியோடைடு, மேல ஒரு நியூக்ளியோடைடு. இது ரெண்டு நியூக்ளியோடைடு நீங்க என்ன சொல்லுவீங்க? டை நியூக்ளியோடைடு. அப்ப டை நியூக்ளியோடைடுல தான் எந்த பாண்ட் வரும்? பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் வரும். புரியுதா? பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் வரும். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் இருக்குது, 10 பேஸ் பேர் வருதுன்னு வச்சுக்கோ. இது நான் போட்டுக்கிறது ஒரு நியூக்ளியோடைடு தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு நியூக்ளியோடைடு இங்க வரும், ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப ஒரு பக்கம் பார்க்கும்போது எப்பவுமே எப்பவுமே ஒன்று தனியா தான் நிற்கும், ஒன்று தனியா தான் நிற்கும், ஞாபகம் வச்சுக்கோ. எப்பவுமே ஒரு எண்டு என்ன இருக்கும்? தனி எண்டா தான் இருக்கும். இப்ப நான் இதனுடைய திசை நான் எழுதணும்னா எப்படி எழுதணும்? மேல 5th பொசிஷன்ல இணைஞ்சிருக்குது, மேல 5', மேல 5'. இங்க இங்க கீழே வந்து நீ போடணும். இங்க ஒரு என்ன பண்ணோம்? பாஸ்பேட்டை போட்டு எங்க இணையும்? அப்ப 3'. இப்படிதான் நம்ம டிஎன்ஏ உடைய ஸ்டாண்டை போடணும். அப்ப இதே மாதிரி அந்த பக்கம் போடணுமா இல்லையா? அப்ப மேல 3'னா என்ன அர்த்தம்? தேர்ட் பொசிஷன்ல பாஸ்பேட் இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். கீழே 5th பொசிஷன்னா 5th பொசிஷன் இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு ஐடியா கிடைச்சுதா? அப்ப இது வரைக்கும் நம்ம பாத்துக்கிற பாண்டு கிளைகோசைடிக் பாண்டு, ஒரு நைட்ரஜன் பேஸும் சுகரும் சேர்ந்தா கிளைகோசைடிக் பாண்டு. அடுத்தது பாஸ்போ எஸ்டர் பாண்டு, ஒரு சுகரும் பாஸ்பேட்டும் சேர்ந்தா பாஸ்போ எஸ்டர் பாண்டு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாஸ்போ டைஎஸ்டர் பாண்டு, ரெண்டு நியூக்ளியோடைடு வந்து ஒரு பாஸ்பேட் இணையும், காமனா ஒரு பாஸ்பேட் இணையுது இல்லையா? இந்த பாண்டுக்கு பேரு பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட். சரிங்களா? அது எத்தனாவது பொசிஷன்ன்றது நமக்கு முக்கியம், நீ பாத்துக்கோ. ஓகே, இது புரிஞ்சுச்சா? ரைட். More nucleotides can be joined in such a manner to form a polynucleotide chain. நிறைய நியூக்ளியோடைடுகள் இந்த மாதிரி ஒன்னோட ஒன்னா பாஸ்போடைஎஸ்டர் பாண்டால இணைஞ்சு நமக்கு எதை உருவாக்குது? பாலிநியூக்ளியோடைடு செயினை ஃபார்ம் பண்ணுது, பல நியூக்ளியோடைடு சங்கிலியை ஃபார்ம் பண்ணுது. இட் மீன்ஸ் அது டிஎன்ஏவா இருக்கலாம் அல்லது ஆர்என்ஏவாக இருக்கலாம். ஓகே, அடுத்தது a polymer thus formed as at one end a free. சரி, நீ அதுக்கு முன்னே இதை பார்த்துக்கோ. இவங்க என்ன பண்ணிருக்காங்க? இப்படி ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப நீ யோசித்து பாரு. அப்ப இதுல எது ஃபர்ஸ்ட் கார்பனு? இது 0. புரியுதா? அதே மாதிரிதான். அப்ப ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். இப்ப யோசித்து பாரு, இந்த இடத்துல ஏன் 3 ஹைட்ராக்சில் இங்க போட்டிருக்காங்க அப்படின்னா, இங்க தேர்ட் கார்பன், இது வந்து தேர்ட் கார்பனை குறிக்கிறது. ரைட். அப்ப இந்த பாஸ்பேட் மேல எதுல இணைஞ்சிருக்குது? 5th கார்பன்ல. அண்ட் இந்த நியூக்ளியோடைட்ல தேர்ட் கார்பன்ல. புரியுதா? அப்ப இங்க நீங்க 3ன்னு போட்டீங்கன்னா அங்க எங்க முடியுது பாருங்க. இது எத்தனாவது கார்பன்? 5th கார்பன்ல பாஸ்பேட் இணைஞ்சிருக்குது, அதனால 5 பிரைம் நீங்க போறோம். சரி, அப்படி ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க வரும்போது தான் நமக்கு என்ன குறிக்கும்? இது சுகரு, இது என்னது? இது நைட்ரஜன் பேஸ். இங்க என்ன பாண்ட் இருக்கு? N கிளைகோசைடிக் பாண்ட் இருக்கு. இங்க என்ன பாண்ட் இருக்குது? இந்த இடத்துல எஸ்டர் பாண்ட் இருக்கு. சரிங்களா? வெறும் பாஸ்போ எஸ்டர் பாண்ட் தான் இருக்குது. ஆனா இங்க பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் இருக்கு. சரியா? இப்படிதான் ஒரு நீண்ட டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. A polymer thus formed as at one end free phosphate moiety at 5' end of sugar, which is referred to as 5' end of polynucleotide chain. அப்படின்னா என்ன சொல்றாங்க? இதுல 5th கார்பன்ல ஒரு பாஸ்பேட் தனியா நிக்குதா? 5th பொசிஷன் ஒரு பாஸ்பேட் தனியா நிக்குதா? அதனால அந்த பாலிநியூக்ளியோடைடு செயின்ல டிஎன்ஏவில் நீங்க என்ன எழுதணும்? 5' எழுதணும். அதே மாதிரி இங்க தேர்ட் பொசிஷன்ல ஒன்னு ஃப்ரீயா இருக்குதா? பாஸ்பேட் வந்து இணைஞ்சிருக்குதா? அப்ப அதுக்கு பேரு 3' போடணும். அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. Similarly, at the other end of the polymer, the sugar has free OH of
3 கார்பன், மூணாவது கார்பன்ல OH தொகுதி தனியா இருக்குது அப்படின்னா அதை நீங்க என்னன்னு போடணும், 3' எண்டுன்னு சொல்லணும். The backbone of polynucleotide, இது நீட் கொஸ்டின். The backbone of polynucleotide chain is formed due to sugar and phosphate. அதாவது DNA உடைய முதுகு பகுதி எது கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னா சுகரும் பாஸ்பேட். நைட்ரஜன் பேஸ் சென்டர்ல இருக்கும், நைட்ரஜன் பேஸ் ரெண்டு பக்கமும் சென்டர்ல வந்துடும், சைடுல இருக்கிறது தான் அது ட்ரெயின் மாதிரி இப்படி திரும்புதா, அப்ப திரும்பும் போது அதை கட்டமைக்கிறது யாருன்னு கேட்டாங்கன்னா சுகரும் பாஸ்பேட்டும் தான். நீட் கொஸ்டின் பார்த்துக்கோ. The nitrogen bases linked to sugar moiety project from the backbone of figure 5.1. இந்த படம் சோ இத சரியா, சுகரும் பாஸ்பேட்டும் பேக் போனா அமைக்குது. அப்ப இங்க ஒன்னு போட்டோம்னா இந்த பக்கம் ஒன்னு வரும்ல, இட் மீன்ஸ் இங்க தைமின் இருக்கும், அகைன் நைட்ரஜன் சாரி தைமினும் சுகரும் வரும், பாஸ்பேட் வரும். அப்ப பேக் போன்ன்றது இவங்க தான் பேக் போன், அதே மாதிரி இந்த இடத்துல இவங்க தான் பேக் போன், இவங்க சென்டர்ல வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. ரைட், அடுத்தது இது வந்து DNA பார்த்தோம். அடுத்தது வந்து RNA. In RNA every nucleotide reside as an additional OH group present at second position in the ribose sugar. அதான் நான் சொன்னேன்ல, ரைபோஸ் சுகர்ல என்ன வித்தியாசம், இப்படி போட்டோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரணும், OH தொகுதி இருந்தா அதுக்கு பேரு ரைபோஸ் சுகர். சரியா, அப்படி அந்த OH பதிலா வெறும் H மட்டும் இருந்தா டீஆக்சி ரைபோஸ் சுகர். இதுதான் வித்தியாசம். சரி, அடுத்தது also in RNA the uracil is found at the place of thymine. தைமினுக்கு இன்னொரு பேரு, இது நீட் கொஸ்டின், 5-methyl uracil. தைமினுடைய அனதர் நேம் வந்து என்னது, 5-methyl uracil. மறக்காதீங்க. இது நீட் கொஸ்டின், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தைமின் ஆப்ஷன் கொடுக்காம 5-methyl uracil கொடுப்பாங்க. என்னடா அது யுராசில் வந்து ஐயோ RNAக்கு தான் வருமே, 5-methyl uracil கொடுத்துருப்பாங்க. அப்ப பார்த்து போடும். சரியா, அப்ப ரெண்டு வித்தியாசம் தான் டிஎன்ஏவுக்கும் RNAவுக்கும். ஒன்னு ரெண்டாவது பொசிஷன்ல OH குரூப் இருக்கணும், இன்னொன்னு தைமினுக்கு பதிலா யுராசில் வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். DNA as an acidic substance, இதுவும் முக்கியமானது. DNA அப்படின்றது ஒரு அமிலத்தன்மை கொண்ட பொருள். Present in nucleus was first identified by Frederick Meiser in the year of 1869. 1869ல Frederick Meiser DNA என்றது ஒரு அமிலத்தன்மை கொண்ட பொருள், அது எங்க இருக்குது, நியூக்ளியஸ்க்குள்ள இருக்குது அப்படின்றத அவர் சொன்னார். சரிங்களா, he named it as nuclein. DNA ன்னு பேர் வைக்கல, ஃபர்ஸ்ட் ஒரு பார்க்கறாரு, இதுதான் நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்க்குள்ள எது இருக்குது, DNA இருக்குது, அதுக்கு பேர் என்ன வச்சாரு, நியூக்ளின்னு பேர் வச்சாரு. சரி, யாரு, Frederick Meiser. However, due to technical limitation in isolating such a long polymer intact, the elucidation of structure of DNA remained elusive for a very long period of time. இப்போ நமக்கு புரியும் DNA எப்படி இருக்கும், நல்லா மிங்கல் ஆயிட்டு 2 மீட்டர் இருக்குன்னா அது எப்படி இருக்கும், நல்லா சுத்தின்னு கடந்திருக்கும். அந்த டிஎன்ஏன்னு பேர் வைக்கிறதுக்கும் அதுல என்னென்னலாம் இருக்குன்றத அதை பிரிச்சு பார்க்கறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துருச்சு அப்படின்றாங்க. It was only in 1953. அப்ப 1869ல ஏதோ ஒண்ணு இருக்குது, அதுக்கு பேர் நியூக்ளின்னு பேர் வச்சாரு. கிட்டத்தட்ட 1953 வரைக்கும் என்னாச்சு, அது டிஎன்ஏ தானா அப்படின்றத சொல்லவே முடியல. That James Watson and Francis Crick, based on the X-ray diffraction data produced by Maurice Wilkins and Rosalind Franklin, proposed a very simple but famous double helical model for the structure of DNA. அதாவது இவங்களோட பேர் ஞாபகம் வச்சுக்கோ, ரோஸ்லின் பிராங்க்லின் அண்ட் வில்கின்ஸ் அண்ட் பிராங்க்லின் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டிஎன்ஏ உடைய ஸ்ட்ரக்சரை ஒரு எக்ஸ்ரே வடிவில் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுதான் டிஎன்ஏ இப்படிதான் இருக்கலாம்னு சொல்லல, அவங்க என்ன பண்றாங்க, அந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமைப்பை ஒரு எக்ஸ்ரேவை எடுத்து கொடுத்துட்டாங்க. யாரு, ரோஸ்லின் பிராங்க்லின் வில்கின்ஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. சார், அவங்க எடுத்து கொடுத்த அந்த எக்ஸ்ரேவை அடிப்படையாக கொண்டு யாரும் வாட்சன் அண்ட் கிரீக் இவங்க கொடுத்த அந்த எக்ஸ்ரேவை அடிப்படையாக கொண்டு டிஎன்ஏ என்றது எப்படி இருக்குது, டபுள் ஹெலிக்ஸ் மாடல்ல இருக்குதுன்னு சொன்னவங்க தான் யாரு, வாட்சன் அண்ட் கிரீக்.
இப்போ வாட்சன் அண்ட் கிரிக் சொன்ன டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சருக்கு பேஸ் யாரு? இவங்க வில்கின்ஸ் பிராங்க்லின் தந்த அந்த எக்ஸ்ரே அமைப்பு, அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? அப்ப டபுள் ஹெலிகல் ஃபார் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ, ஒன் ஆஃப் த ஹால்மார்க்ஸ் ஆஃப் த ப்ரொபோர்ஷன் வாஸ் பேஸ் பேரிங் பிட்வீன் த டூ ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட்ஸ். அப்ப இந்த வாட்சன் அண்ட் கிரிக் கொடுத்த டபுள் ஹெலிக்ஸ் மாடல்ல முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, உள்ள பேஸ் பேரிங் இருக்கிறத எக்ஸாக்டா சொல்லியிருக்காங்க அவங்க. சரியா? however this proposition was also based on the observation of Erwin Sargaf that for a double stranded DNA the ratio between adenine and thymine and guanine and cytosine are constant and equals 1. சரியா? இப்ப இத பேஸ் பண்ணி யாரு, நம்ம வாட்சன் அண்ட் கிரிக் தந்த அந்த டிஎன்ஏ உடைய மாடலை பேஸ் பண்ணி யார் வராரு? சர்காப் வராரு. சர்காப் ரூல் அப்படின்றத கொடுக்குறாங்க அவங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பியூரின் ஈக்குவல் டு பைரிமிடின். பியூரின் காரங்கள் எதுக்கு சமம்? பைரிமிடின் காரங்களுக்கு சமம். சரிங்களா? ரைட். அப்ப பியூரின்ல யார் இருக்கா? அடினைன், குவானைன். பைரிமிடின்ல யார் இருக்கா? சைட்டோசின், தைமின். அப்ப அடினைன் always pairs with thymine, guanine always pairs with cytosine. guanineக்கும் சைட்டோசினுக்கும் நடுவுல 3 ஹைட்ரஜன் பாண்டு, அடினைன் தைமினுக்கு நடுவுல 2 ஹைட்ரஜன் பாண்டு. புரியுது? அப்ப அடினைனுடைய சதவீதம் தைமினுக்கு சமமாக இருக்கும், குவானினுடைய சதவீதம் சைட்டோசினுக்கு சமமாக இருக்கும். இதுதான் யாரோட விதிப்பா? சர்காப்புடைய விதி. அல்லது பியூரின் வந்து பிரமிடினுக்கு சமம். இப்படிதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு சில கேள்வி போட்டீங்கன்னா தெரியும். சரிங்களா? இதை வச்சு கால்குலேஷன் நீட்ல ஆல்ரெடி கேட்டதுதான். தைமினுடைய பர்சன்டேஜ் 33. தைமினுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ? 33%. எனில் சைட்டோசினுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு? கண்டுபிடி. தைமின் வந்து 33%, எனில் சைட்டோசினுடைய சதவீதம் எவ்வளவு? போட்டு சொல்லு, போட்டு சொல்லு. 18. எப்படி போட்டேன்னு எனக்கு சொல்லு. 18 கால்குலேஷன் சொல்லு. எவ்வளவு ஆன்சர் சொல்லு. என்ன தர்ஷினி சொல்லு. தர்ஷினி போடுமா? எப்படி போறது சொல்லுமா? 17 நீ ஆன்சர் சொல்லக்கூடாது, இது எப்படி போறதுன்னு சொல்லி கொடு. 17 நீ ஆன்சர் சொன்னா ரித்திகா கம்முனுக்குது பாரு, என்ன போட்டுனுக்குது. எதுல பாதி? இப்போ தாய்மீன்ல பாதி சைட்டோசினா? அது எப்படி தாய்மீன்ல பாதி சைட்டோசின்? இது என்ன புது ஊதியா இருக்குது? ஓ 33ல பாதி எவ்வளவு பாப்பா? 16.5. அப்படியா? ஓ இது ஒரு மெத்தடா கண்டுபிடிக்கிறதுக்கு? சரியான மெத்தடு. ரித்திகா ஆன்சர் சொல்லு. நான் காமில போட்டியா? போடுறான். என்ன சதீஷ, என்னடா அப்படி சொல்லிட்டீங்க? சரி கவனி கவனி. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. ஒரு டிஎன்ஏவில் தைமினுடைய சதவீதம் 33%, எனில் சைட்டோசினுடைய சதவீதத்தை கண்டுபிடி. இதான் கொஸ்டின். சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும், சர்காப் ரூலை எடுத்து நமக்கு ஒண்ணுமே தெரியலாம் கூட பிரச்சனை இல்லை, இது எழுதிக்கும். இது நீ எழுதிக்கும். இது இது ரூலு. ரூலு நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க? டைமின் கொடுத்துக்கிறாங்க. சதவீதம்னாவே 100% தான். அதானே? பர்சன்டேஜ்னாவே நம்ம 100க்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ தைமின் வந்து 33%, அடினைன் எவ்வளவு? அது 33. புரியுதா? 66 போச்சு. அப்ப 100ல 66 போச்சுன்னா எவ்வளோடா? 4. 34 எப்படி வரும்? 34ஆமா? சரி ஓகே. 10 10ல 6 போச்சு. 4. நான் மேக்ஸ்ல வீக்குமா? கரெக்டா? சரி இந்த 34ன்றது என்னது? இது வந்து குவானைன்
சைட்டோசின் வந்து 34. சரியா? அப்ப குவானைன் பிளஸ் சைட்டோசின் 34னா குவானைன் எவ்வளவா இருக்கும் அல்லது சைட்டோசின் எவ்வளவா இருக்கும்? அப்ப 34 divided by 2 17. 17 என்றது குவானைன், இன்னொரு 17 என்றது சைட்டோசின். அப்ப கேள்வி கேட்டது 17. என்ன நீ எப்படி 16.5 கரெக்டா ஆன்சரை கண்டுபிடிக்கிற? சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், சொல்றியா? இல்ல இது புரியலையா? புரிஞ்சதுன்னா சொல்லு. ரைட், அடினைனுடைய வேல்யூ, அடினைன் வந்து 12%. அடினைன் வந்து 12%. தைமின் எவ்வளவு? போட்டு சொல்லுமா. தைமின் எத்தனை பர்சன்டேஜ்? 12 தான் வரும். சரியா? 12 தான் வரும். புரியுதா? இப்ப எப்பவுமே இப்படி கேட்க மாட்டான். அடினைன் கொடுத்துட்டு தைமின் கொடுனா ஈஸியா சொல்லிட்டு போயிடுவேன், கேட்க மாட்டான். அடினைன் கொடுத்துட்டு சைட்டோசினோ அல்லது யுராசிலோ எது வேணாலும் அவன் கேட்கலாம். புரியுதா? அப்ப இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணோம்னா இந்த சர்காப் ரூலை வச்சு தான் கொஸ்டின்ஸ் வரும், பார்த்துக்கோ. வேற ஏதாவது கிரிட்டிக்கலா கொஸ்டின் இப்போ 0.5ல கூட கொடுக்கலாம். தைமின் வந்து 22.5%. சரியா? அடினைன் அடினைன் போட்டுருவேன். சைட்டோசின் எவ்வளவு? தைமின் 22.5னா சைட்டோசின் எவ்வளவு? 22.5 22.5 எவ்வளோ? 45 தானப்பா. 45ன்றது என்னதுப்பா? அடினைன் பிளஸ் தைமின். கரெக்டா? அப்ப 100ல 45 போச்சுன்னா எவ்வளவு? எவ்வளவுமா? ஏதாவது சொல்ல மாட்டீங்களா? 55வா? கரெக்டா? 55 டிவைட் பை 2 போடுங்க. அதான் சரி, அது 0.5ல கேட்கலாம், அல்லது பர்சன்டேஜ்ல டைரக்டா கொடுத்து கேட்கலாம், இல்ல வேற ஏதாவது நம்பரை கொடுத்து கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நமக்கு தேவை ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இதான் சர்காப் ரூலை வச்சு வரக்கூடிய கொஸ்டின். இது டைரக்ட் கொஸ்டின்லாம் நீங்க சொல்ல முடியாது. சரி, இது பிராக்டிக்கல் ஓரியன்ட், நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லணும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? சரி, அப்புறம் நம்ம வரும் எக்ஸாம் எழுதும் போது கொஸ்டின்ஸ்லாம் வரும், இல்லைன்னா நீ அப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணி பாரு, நிறைய பார்த்துக்கலாம். The base pairing confers a very unique property to the polynucleotide chain. இப்போ பேஸ் பேரிங் வருது இல்ல, அடினைன்னா தைமின் கூட தான் இணையும், குவானைன்னா சைட்டோசின் கூட தான் இணையும். அது ஒரு யூனிக் ஃபீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. They are said to be complementary to each other. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? காம்ப்ளிமெண்டரின்னு சொல்லலாம். அடினைன் தைமின் குவானைன் சைட்டோசின் அடினைன் இப்படி இருக்குன்னா அதுக்கான காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட் எப்படி தான் இருக்கும்? தைமின் அடினைன் சைட்டோசின் குவானைன். புரியுதா இல்லையா? இதுக்கு இதுதான் காம்ப்ளிமெண்டரி, அதான் அதனுடைய நிரப்பு இடை அப்படின்னு சொல்றாங்க. Then therefore if the sequence of bases in one strand is known, then the sequence in other strand can be predicted. அப்படின்னா என்ன சொல்றாங்க? ஒரு இழையினுடைய கார வரிசை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த இழையோட இதுவை நீங்க சொல்லலாம். பிரியதர்ஷினி நீ சொல்லு. இது ஒரு ஸ்டாண்டு 3' 5' இப்படி இருக்குது. சரியா? அடுத்த ஸ்டாண்ட் ஆப்போசிட் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு சொல்லு. சைட்டோசின்னா அப்புறம் இங்க 3' இருக்குது, இங்க 5', இங்க புரியுதா? ஓகே, இது நான் டிஎன்ஏ போட்டேன். ரைட். சரி, இப்படி இருக்குது. எனக்கு வந்து இதுக்கு காம்ப்ளிமெண்டரியான ஆர்என்ஏவை சொல்லும். யுராசில் புரியுதா உனக்கு? புரியுதா? அப்ப டிஎன்ஏ கேக்குறாங்களா ஆர்என்ஏ கேக்குறாங்களா? இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு ஸ்டாண்டோடைய
பேசஸை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த ஸ்டாண்டை கொடுக்கலாம். அது டிஎன்ஏ கேட்கறாங்களா ஆர்என்ஏ கேட்கறாங்க. ஆர்என்ஏ கேட்டா அடினைனுக்கு ஆப்போசிட் யுராசில் வரணும். அல்லது நீங்க இதையே கூட மாத்தி எழுதலாம். இப்ப நான் இதே ஸ்டாண்டை மட்டும் வச்சுக்கிறேன், கவனி. இப்ப நான் இதே ஸ்டாண்ட்ல எனக்கு ஆன்சர் வந்து ஆர்என்ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து டிஎன்ஏ தான் நான் போட்டேன். இப்போ ஆர்என்ஏ நான் வர வைக்கணும். எப்படி ஆன்சர் எப்படி? சைட்டோசின் சொல்லு. சைட்டோசின், யுராசில், குவானைன், அடினைன், சைட்டோசின், அடினைன், குவானைன். புரியுதா? இப்ப நீ யோசித்து பாரு, இந்த ஸ்டாண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லு. அப்படியே வரும், அப்படியே மற்றது எல்லாம் உங்களுக்கு டிட்டோவா வரும். ஜஸ்ட் புரியுதா இல்லையாப்பா? புரியுதா இல்லையா? சோ உங்களுக்கு இது மட்டும்தான் வித்தியாசம். தைமின் டிஎன்ஏவில் தைமின் இருக்கிற இடத்துல ஆர்என்ஏவில் யுராசில் வரணும். அப்ப எந்த ஸ்டாண்ட் எது கொடுத்தாலும் நீங்க போறதுக்கு இதான் ஒரு வழி. ரைட். அடுத்தது, also if each strand from DNA, let us call it as a parental strand, act as a template for synthesis of new strand. The two double-stranded DNA, let us call them as daughter DNA, thus produced would be identical to the parental DNA molecule. Because of this, the genetic implication of the structure of DNA become very clear. அப்பலாம் ஒண்ணு இல்ல, இப்படி ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கு, இப்படி ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கு, and again இப்படி ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கு. கரெக்டா? இப்படி ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்கு. இப்போ நான் பிங்க் கலர்ல போட்டுக்கிறது என்னது? பேரண்டல் ஸ்ட்ராண்ட். இது பேர் என்ன சொல்றேன், நான் இங்க தான் நம்ம பிரிய போது பேரண்டல் ஸ்ட்ராண்ட், பெற்றோர் இடை அப்படின்னு வச்சுக்கோ. அப்ப நமக்கு என்ன ஆக போகுது? அந்த பேரண்டல் ஸ்ட்ராண்ட்ல இருந்து தான் புதுசா இழை உருவாக போகுது. புரியுதா? புரியுதா இல்லையா? அப்ப இந்த பிளாக் கலர்ல போட்டுக்கிறது யாரு? டாட்டர் ஸ்ட்ராண்ட், சே இழை. புரியுதுங்களா? இப்ப இது அப்புறம் என்ன ஆகும், நமக்கு எஸ் ஸ்பேஸ்ல டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும்னு படிச்சிருக்கீங்கல்ல. அப்ப இது கட் ஆயிடுமா? இது கட் ஆயிட்டு இப்படிதான் இருக்கும். அப்ப ஒரு ஒரு சேய் செல்ல, ஒரு புரோஜனி செல்லுல நீங்க உள்ள செக் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு என்ன ஸ்டாண்டு? பேரண்டல் ஸ்டாண்ட். இன்னொரு ஸ்டாண்டு நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்ட், புதுசா உருவாக்கப்பட்ட இலை. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இந்த இடத்துல கவனி. அப்ப இங்க அடினைன் இருந்தது, இங்க என்னவா இருந்திருக்கணும்? இங்க என்ன வரும்? அடினைன் இங்க இருக்குப்பா, இங்க என்ன வரும்? தைமின் வரும். கரெக்ட் தானே? குவானைன்னா சைட்டோசின்னா தைமின்னா அவ்வளவுதான். அதுதான் இவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி தான் புதுசா ஒரு இழை ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. அண்ட் வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா, எது பேரண்டல் டிஎன்ஏ? பிங்க் கலர்ல போட்டுக்கிறது தான் பேரண்டல் டிஎன்ஏவா ஆக்ட் ஆகும், பெற்றோர் இழையா மாறும். எந்த ஸ்டாண்டு இந்த இடத்துல எந்த ஸ்டாண்ட்ல இருந்து புதுசா ஸ்டாண்ட் உருவாகுதோ அந்த ஸ்டாண்டுக்கு பேர் என்ன? டெம்ப்ளேட். அந்த ஸ்டாண்டுக்கு பேர் என்னது? ஸோ டிஎன்ஏ உடைய இது என்னது? ரெப்ளிகேஷன். இது பேர் என்னது? சிம்பிளிஃபிகேஷன். பின்னாடி நம்ம படிப்போம். செமி கன்சர்வேட்டிவ் மாடல்னு சொல்லுவாங்க. பாதி பழமை பேணும் பெருக்கும். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கும்போது ரெண்டு ஸ்டாண்டுமே ஆக்ட் ஆஸ் எ டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்னா வார்பு. இப்போ நம்ம பிள்ளையார் சக்திக்கு பிள்ளையார் செய்வாங்க. எப்படி செய்வாங்க? களிமண் எடுத்தா அந்த எப்படிமா பிள்ளையார் செய்வீங்க? ஐயோ, நான் போய் நேரா போய் கடையில் வாங்கி வந்துடுவேன். சொல்லுமா. அச்சு ஒண்ணு இருக்கா இல்லம்மா? அச்சு கேள்விப்பட்டுக்கிறே இல்ல? கொழுக்கட்டை நீ எப்படி செய்யற? அது கையால செய்யறன்னு சொல்றாத. இப்பதான் லேட்டஸ்டா கூடவே அச்சு குத்துறானே, போட்டு இப்படி மடிச்சுன்னா கொழுக்கட்டை சேப்பு வந்துடுது. சி இங்க அந்த மாதிரி இந்த டெம்ப்ளேட்ன்றது ஒரு வார்ப்பு. சரியா? அதுக்கு ஆப்போசிட் எப்படி இருக்கும்? இப்ப அந்த விநாயகரோட அச்சு நீங்க பாத்தீங்கன்னா விநாயகரோட வவுறு இருக்கிறதுல பெரிய குழி மாதிரி இருக்கும், அந்த ஷேப் இருக்கும். உள்ள மண்ணை போட்டு பூட்டினா பிள்ளையார் வந்துடும். அதான் அதுக்கு பேர் தான் டெம்ப்ளேட். டெம்ப்ளேட்டோடைய கெப்பாசிட்டி என்னன்னா அதுக்கு அதே மாதிரியான இன்னொரு ஸ்டாண்டை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு பேர் தான் டெம்ப்ளேட். மறக்காதீங்க, டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்னா அதான் அர்த்தம். டிஎன்ஏ உடைய ரெப்ளிகேஷன்ல டிஎன்ஏ பிரதி எடுத்துல ரெண்டு ஸ்டாண்டுமே, ரெண்டு பேரண்டல் ஸ்டாண்டுமே ஆக்ட் ஆஸ் எ டெம்ப்ளேட். சரிங்களா? அப்ப இது ஒரு தனியா ஒரு செல்ல போயிடும், இது ஒரு தனியா ஒரு செல்ல போயிடும். அப்போ ஒரு செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏல பாதி டிஎன்ஏ பழைய டிஎன்ஏ, இன்னொரு பாதி தான் புதுசா வந்தது. ஓகே, இதுக்கு பேர் தான் செமி கன்சர்வேட்டிவ் மாடல்னு பின்னாடி நம்ம பார்ப்போம். ஓகேவா?
சரி, அப்ப இது பேரண்ட் மாதிரியே இருக்குமா இல்லையா? இதுக்கு ஐடென்டிக்கலா தான் வரும். பிகாஸ் ஆஃப் தி ஜெனடிக் இம்ப்ளிகேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ பிகம் வெரி கிளியர். இப்படி தான் டிஎன்ஏ உள்ள இருக்குது. ரைட், நெக்ஸ்ட் தி சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏ உடைய இரட்டை சுருள் மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் இல்லையா? இந்த இரட்டை சுருள் மாதிரியுடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன, பொது பண்புகள் அல்லது முக்கியமான பண்புகள் என்ன அப்படின்றத பாருங்க. It is made up of two polynucleotide chains where the backbone is constituted by sugar phosphate and the bases project inside. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பாலிநியூக்ளியோடைட் செயின் அப்படின்றது, இந்த டிஎன்ஏ அப்படின்றது ரெண்டு பாலிநியூக்ளியோடைட் சங்கிலிகளால் ஆனது. இட் மீன்ஸ் இது ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின், கரெக்டா? இது ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின், இது ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின், கரெக்டா இல்லையா? இதுல என்ன இருக்கு? நிறைய நியூக்ளியோடைடுகள் வருமா? இதுல நிறைய நியூக்ளியோடைடு வருமா? அதான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதான். It is made up of two polynucleotide chain where the backbone is constituted by sugar phosphate. இதனுடைய முதுகு பகுதி யாரு? இவர்தான். இதான் முதுகு பகுதி. இதுக்கு இது முதுகு பகுதி, இதுக்கு இது முதுகு பகுதி. இங்க யார் இருப்பா? இங்க யோசித்து பாரு. இங்க அடினைன் வருது, இங்க தைமைன் வருது, சுகர் பாஸ்பேட் தான் இங்க வரும். அதே மாதிரி சுகர் பாஸ்பேட் தான் இங்க வரும். அப்ப இதுதான் பேக் போன் சொல்றோம். சுகரும் பாஸ்பேட் தான் பேக் போன் சொல்றாங்க. அண்ட் தி பேசஸ் ப்ராஜெக்ட் இன்சைட் அப்படின்னா யாரு? நடுவுல யார் இருக்கா? இங்க பாருங்க, அடினைன், தைமின். புரியுதுங்களா? அப்ப பேசஸ் எங்க இருக்குது? மையத்துல இருக்குது. அதோட பேக் போனா சுகர் பாஸ்பேட் வந்தது. இதுதான் பேக் போன். சென்டர்ல யார் இருக்கா? நைட்ரஜனஸ் பேசஸ் உள்ள இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது புரிஞ்சுச்சா? ஓகே. ரெண்டாவது பாயிண்ட், டூ செயின்ஸ் ஆஃப் ஆன்டி பேரலல் போலாரிட்டி. அதாவது இதோடைய முனைவுறு தன்மை எதிரெதிர் திசையில இருக்கும். ஒரு இடையில 3 டேஷ்ல ஆரம்பிச்சு இப்படி வருது, 5 டேஷ்ல முடியும் அப்படின்னா, இன்னொரு இடை 5 டேஷ்ல ஆரம்பிச்சு இதுக்கு பேர் தான் ஆன்டி பேரலல் ஆன்டி போலாரிட்டின்னு சொல்லுவாங்க. எதிரெதிர் முனைவுறு தன்மை கொண்டது. இது ரெண்டாவது பாயிண்ட். புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்த பாயிண்ட், the bases in two strands are paired through hydrogen bond. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடினைனும் தைமினும் இது ரெண்டுமே ரெண்டு காரங்கள் எந்த பாண்டால இணைஞ்சிருக்குது? ஹைட்ரஜன் பாண்ட். அதான் மூணாவது பாயிண்ட். The bases in two strands are paired through hydrogen bond forming base pair. அப்ப ரெண்டு காரங்களும் ஹைட்ரஜன் பிணைப்பால இணைஞ்சு எதை உருவாக்குகிறது? ஒரு பேஸ் பேரை ஃபார்ம் பண்ணும், ஒரு கார இணைய தோற்றுவிக்குது. நமக்கு தெரியும் ஒரு பேஸ் பேர்னா இந்த பக்கம் ஒரு நியூக்ளியோடைடு, இந்த பக்கம் ஒரு நியூக்ளியோடைடு. அவங்க அதை ஷார்ட்டா என்ன சொல்றாங்க? ரெண்டு பேஸுமே ஹைட்ரஜன் பாண்டால இணைஞ்சு நமக்கு எதை ஃபார்ம் பண்ணி கொடுக்குது? ஒரு பேஸ் பேரை ஃபார்ம் பண்ணி கொடுக்குது. இந்த பாயிண்ட் ஓகேவா? ரைட். அடினைன் ஃபார்ம்ஸ் டூ ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வித் தைமின். அடினைனும் தைமினுக்கு நடுவுல ரெண்டு ஹைட்ரஜன் பாண்ட் வரும். அண்ட் தைமின் from opposite strand and vice versa. அப்படின்னா என்ன? இங்க அடினைன்னா ஆப்போசிட் டைம்ல தைமின், இங்க தைமின்னா அடினைன், அந்த மாதிரி இருக்கும். Similarly, guanine is bonded with cytosine with 3 hydrogen bond. ஓகேவா? As a result, always a purine comes opposite to purine. ஃபைனலா என்ன சொல்றாங்க? எப்பொழுதும் பியூரின் எதுக்கு எதிரில தான் வரணும்? பிரமிடினுக்கு எதிரில தான் வரும். பியூரினுக்கு எதிரில தான் பிரமிடின், இல்ல பிரமிடினுக்கு எதிரில தான் பியூரின் இருக்க முடியும்னு சொல்றாங்க. This generates approximately uniform distance between the two strands of the helix. இது ரொம்ப முக்கியம். அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசின் இப்படி தான் பேர் ஆகுது இல்ல? அப்ப இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்? ஒரே மாதிரியாகத்தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த படத்தையும் பாரு, இந்த படம் பாரு. இதான் நீங்க கவனிச்சுக்கோ. இது குவானைன், இது சைட்டோசின் வச்சுக்கோ. இது அடினைன், தைமின் வச்சுக்கோ. இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்ல, இதுக்குமான டிஸ்டன்ஸ் எப்பவுமே சேமா தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்குமான டிஸ்டன்ஸ் எப்பொழுதும் சேமா தான் இருக்கும். இங்க பாருங்க, இங்க பாக்கிறதுக்கு உங்களுக்கு சின்னதா இருக்கா? இது அடினைன், தைமின், இது சின்னதா இருக்கா? அப்ப இதோட டிஸ்டன்ஸ் எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலா. இது 50%னா இது 50% தான். சார் இது ரொம்ப லென்த்தியா இருக்குது, இதுலயும் இது 50%, இது 50%, இப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க. இது மூணாவது பாயிண்ட். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் பாயிண்ட், the two chains are coiled in a right handed fashion. இது ரொம்ப முக்கியம்.
வலதுபுற சுருளமைவா? ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ்னா இப்படி இங்க பாருங்க, இப்படி வந்து இப்படி வரணும், இதான் ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ். இப்படி வந்து வரணும், இதுக்கு பேர் தான் ரைட். வாட்சன் கிரிக் தந்தது ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸ் பிடிஎன்ஏ தான். ஏபிசிடி இப்படிலாம் இருக்கும் டைப்பு, அது பிடிஎன்ஏ தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. த பிட்ச் ஆஃப் த ஹெலிக்ஸ், பிட்ச்னா என்ன? இங்க பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு பிட்ச் அல்லது ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்லலாம். The pitch of the helix is 3.4 nanometer. A nanometer is 1 billionth of a meter, that is 10 to the power of minus 9 meter. ஓகே, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு பிட்ச் ஒரு திருப்பத்திற்கான அதோடைய தொலைவு எவ்வளவு? 3.4 நானோமீட்டர். ஒரு நானோமீட்டர்ன்றது 10 to the power of minus 9 மீட்டர் அப்படின்றது அர்த்தம். And there are roughly 10 base pair in each tone. ஒரு டோனுக்கு இங்க பாத்துக்குப்பா, இதுதான் ஒரு டோன் அல்லது ஒரு பிட்ச் அல்லது ஒரு டோன். அப்போ ஒரு பிட்சில் எத்தனை பேஸ் பேர் இருக்குன்றாங்க? எங்க சார் 10 வரலையே, 1 2 3 4 உள்ள இருக்குன்னு அர்த்தம். சரியா, 10 பேஸ் பேர் வந்துரும். அப்ப இதோடைய டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்றாங்க? 3.4 நானோமீட்டர். 3.4 நானோமீட்டர். ஓகேவா? Consequently, the distance between a base pair in a helix is approximately 0.34 nanometer. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? இது ஒரு பேஸ் பேர், கரெக்டா? இது ஒரு பேஸ் பேர். இந்த பேஸ் பேருக்கும் இந்த பேஸ் பேருக்கும் நடுவுல டிஸ்டன்ஸ் இருக்குது இல்ல, இதனுடைய தூரம் எவ்வளவாக இருக்கும்? 0.34 நானோமீட்டர். எப்படி புரியுது? அப்ப நம்ம என்ன சொல்றாங்க, 10 பேஸ் பேர் 3.4 நானோமீட்டர்னா ரெண்டு பேஸ் பேருக்கு இடையே ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்க போகுது? இப்படிதானப்பா, 0.34 சொல்லலாம். சார் இதை நான் ஆம்ஸ்டாங்ல சொல்லணும், அது நமக்கு கொடுக்கல. ஆம்ஸ்டாங்ல சொல்லணும் அப்படின்னா இந்த 10 ஒரு பிச்சோடைய டிஸ்டன்ஸ் 34 ஆம்ஸ்டாங். ஒரு பிச்சோட டிஸ்டன்ஸ் 34 ஆம்ஸ்டாங். the distance between two base pair, புரியுதா? நான் இப்படியும் மாத்தி கேட்கலாம். நானோமீட்டர்ல கொடுத்தா 3.4 நானோமீட்டர், 0.34 நானோமீட்டர். ஆம்ஸ்டாங்ல கொடுத்தா 3.4 ஆம்ஸ்டாங் வந்து பேஸ் பேர் கிடையாது, இது 34 ஆம்ஸ்டாங் சொல்லுவோம். புரியுதா? இது எல்லாமே பேசிக்கான விஷயம் தான் பார்த்துக்கணும். The plane of one base pair stacks over the other in double helix. This in addition to hydrogen bonds confers stability of the helical structure. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, இது என்ன இருக்குது, ஒரு ஸ்டாண்ட் இன்னொரு ஸ்டாண்ட் இப்படி மடிஞ்சு வருது, சும்மா ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி இருக்குது. இது எப்படி சார் நிலையா நிக்குது அப்படின்னா, அதோடைய ஸ்டெபிலிட்டிக்கு காரணம் நடுவுல இருக்கிற ஹைட்ரஜன் பாண்ட் தான். நடுவுல ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கிறதுனால தான் இப்படி எப்படி வளைஞ்சிருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ரைட். அடுத்தது, compare the structure of purines and pyrimidines. Can you find out why the distance between two polynucleotide chain in DNA remains almost constant? அதாவது பியூரினோடைய ஸ்ட்ரக்சரும் பிரமிடினோடைய ஸ்ட்ரக்சரும் கம்பேர் பண்ணி பாருங்க. ரைட். அப்படி பார்க்கும்போது why the distance between two polynucleotide chain in DNA remains almost constant, நம்ம ஏற்கனவே சொன்னது தான், சர்காப்போட ரூல் தான். இது 50%னா அது 50% தான். சரி, அதோட டிஸ்டன்ஸ் குறைஞ்சாலும் இது 2 சென்டிமீட்டர் அது 2 சென்டிமீட்டரா தான் இருக்கும். அதனால தான் ஸ்டெபிலிட்டியாவும் இருக்குது, எந்த பிரச்சனையும் வராம இருக்குதுன்னு சொல்றோம். The proposition of a double helix structure for DNA and its simplicity in explaining the genetic implication become revolutionary. அதாவது டபுள் ஹெலிகல் நேச்சர் இருக்கு இல்லையா, இதனுடைய சிம்பிளிசிட்டிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். இதுதான் ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணிருக்கும். நம்ம அதை வந்து தெரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும். இதுக்கப்புறம் நீங்க ஜெனடிக் ரிசர்ச் எது செஞ்சாலும் அது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஜெனடிக் இம்ப்ளிகேஷன்ன்றது வந்துடும். நெக்ஸ்ட், வெரி சூன் பிரான்சிஸ் கிரிக் ப்ரொபோஸ் த சென்ட்ரல் டாக்மா இன் மாலிகுலர் பயாலஜி. இது கேட்டிருக்காங்க. மாலிகுலர் பயாலஜியுடைய சென்ட்ரல் டாக்மா, அதாவது தமிழ்ல மூலக்கூறு உயிரியலின் மைய கருத்து அப்படின்னு சொல்லுவோம். அதை யார் சொன்னார் அப்படின்னா கிரிக் மட்டும்தான் சொன்னார். ஒன்லி கிரிக், பிரான்சிஸ் கிரிக் தான், வாட்சன் நம்ம சொல்லக்கூடாது. which states that, இது என்ன சொல்லுது, சென்ட்ரல் டாக்மா என்ன சார் அப்படின்னா, டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வரணும், ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் உருவானா அதுக்கு பேரு சென்ட்ரல் டாக்மா. இங்க பாருங்க, டிஎன்ஏல இருந்து என்ன வரணும்பா,
டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ. அப்புறம் அந்த ஆர்என்ஏ வெளியே வந்துட்டு வித் நிறைய நிறைய அமினோ அமிலம்லாம் இணைஞ்சு எதை உருவாக்குது? புரோட்டீனை உருவாக்கும். என்னத்தை உருவாக்கும்? புரோட்டீனை உருவாக்கும். அப்ப இந்த பேர் டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ படி எடுத்தா அதுக்கு பேரு, தமிழ்ல படிக்க வேண்டாம், இங்கிலீஷை மட்டும் பாருங்க. இதுக்கு பேர் என்னது? டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த எம்ஆர்என்ஏவில் இருந்து புரோட்டீன் வந்தா அதுக்கு பேரு டிரான்ஸ்லேஷன். தமிழ்னா மொழியாக்கம். புரியுதா? டிஎன்ஏவில் இருந்து எம்ஆர்என்ஏ வந்தா அதுக்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன். எம்ஆர்என்ஏவில் இருந்து புரோட்டீன் வந்தா டிரான்ஸ்லேஷன். இதுதான் சென்ட்ரல் டாக்மான்னு சொல்றாங்க. சரியா? அப்ப ஏன் நடக்கணும்? டிஎன்ஏல இருந்து இன்ஃபர்மேஷன் யார் கொண்டு போவா? எம்ஆர்என்ஏ. அதான் மெசஞ்சர். ரைட்டா? அப்ப என்ன இன்ஃபர்மேஷன் கொண்டு போகுது? புரோட்டீனை உருவாக்குறதுக்கான அமினோ அமிலத்தை உற்பத்தி செய்யறதுக்காக கொண்டு போகுது. சார் அப்ப அந்த கொண்டு வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு அதுக்கான அமினோ அமிலத்தை அந்த கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லேஷன் சொல்றோம். அதுதான் இங்க ஷார்ட்டா கொடுத்துக்கிறாங்க. டிஎன்ஏ, டிஎன்ஏல இருந்து எது ஃபார்ம் ஆகுது? எம்ஆர்என்ஏ. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு பேர் என்னது? டிரான்ஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு ஃபிகர் பேஸ்டு கொஸ்டின்ல ஏன்னு கொடுத்துருவான், டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மாட்டான். நீ தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்தது எம்ஆர்என்ஏல இருந்து என்ன உருவாகுது? புரோட்டீன். இது நான் பீனு கொடுத்துட்டேன்னா அதுக்கு பேரு டிரான்ஸ்லேஷன், மொழியாகும். புரியுதா? இது புரிஞ்சிச்சா? இதுதான் சென்ட்ரல் டாக்மா. டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன். இப்படி நடந்தா தான் நமக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். இது சொன்னதுதான் யாரு? கிரிக். கிரிக். ஆமா, ரைட். அடுத்தது சார் இங்க வந்து நான் சீன் கொடுத்துருக்கேன். இதுக்கு பேர் என்ன? ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன் என்ன? ஒரு டிஎன்ஏல இருந்து இன்னொரு டிஎன்ஏ உருவாக்குறதுக்கு பேர் தான் ரெப்ளிகேஷன். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கு பேர் தான் ரெப்ளிகேஷன். அப்ப இங்க என்ன பண்றாங்க? ஒரு டிஎன்ஏல இருந்து மறுபடியும் டிஎன்ஏ உருவாகிறது, அதுக்கு பேர் ரெப்ளிகேஷன். சிம்பிள். இந்த படம் ஓகேவா? இந்த படத்தை கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்க டிஎன்ஏ கொடுக்க மாட்டான், ஏ கொடுத்துருவான். எது ஒன்னாலும் கொடுத்து கேட்கலாம். ஃபிகர் பேஸ்டு கொஸ்டினுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு பேர் தான் சென்ட்ரல் டாக்மா. ஓகேவா? யூஸ்வலா பெரும்பாலான ஆர்கனைஸ்ல டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் சிந்தசிஸ் இப்படி தான் நடக்கும். எக்ஸப்ட் வைரஸஸ். வைரஸஸ்லயும் குறிப்பா HIV வைரஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெட்ரோ வைரஸ்ல வேற மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கலாம். இது புரிஞ்சிச்சா? இது இந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சா? அப்ப ஃபிகர் பேஸ்ட் கொஸ்டின் ரெப்ளிகேஷன்னா டிஎன்ஏல இருந்து இன்னொரு டிஎன்ஏ உருவாகிறது, டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகிறது. இதுதான் வித்தியாசம். சரி. இன் சம் வைரஸஸ், எல்லா வைரஸ்லயும் கிடையாது, அதுதான் முக்கியமா சொல்றேன். இன் சம் வைரஸஸ் the flow of information in reverse direction. இப்போ நான் என்ன படிச்சோம்? டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் வரணும். இதுவே ரிவர்ஸ்ல நடக்குது. எம்ஆர்என்ஏல இருந்து அதான் எப்படி பார்த்தா எம்ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ வருதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு பேர் தான் என்னது? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். அவங்க சொல்றக்கூடிய விஷயம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொன்னா நான் அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஒட்டு மொத்தமா சொன்னோம்னா ஃபுல்லாவே நீங்க எடுத்துக்கணும். ஓகேவா? இது எங்க இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு நொதி தேவை, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அந்த நொதிக்கு பேர் என்னது? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஓகே, இது நீ எங்க பார்க்கலாம்னா HIVல கிளியர் கட்டா பார்க்கலாம். தட் இஸ் ஃப்ரம் RNA டு DNA. இந்த பாயிண்ட மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ வருது, இதுக்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன். எம்ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ வந்தா அதுக்கு பேரு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். புரியுதா? இது அப்படியே தலைகீழா நடந்தா அதுக்கு பேரு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். அதுக்கு தேவையான நொதி தான் என்னது? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். மறக்காதீங்க, அது எங்க இருக்குன்னா HIV ரெட்ரோ வைரஸ்க்குள்ள இருக்கும். கேன் யூ சஜெஸ்ட் a simple name of this process? அதுக்கு தான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்றோம். புரியுதா உனக்கு? ஜஸ்ட் பாரு, ஃபுல்லாத்தையும் பார்த்துக்கோ. இதுல ஏதாவது புரியலாம் கேளு.